threshold condition, Schawlows Towns Equation. First point என்ன அப்படின்னா threshold condition which is necessary for laser action. அப்போ நம்ம laser action வேணும் அப்படின்னா இந்த threshold condition என்ன பண்ணிருக்கணும், satisfy பண்ணிருக்கணும். Second point என்ன எழுதணும்னா resonator அப்படிங்கிறது என்ன. So what is a resonator? It is a very important component in a laser. ஒரு laser action நடக்கணும்னா இந்த resonator வந்து முக்கியமான ஒரு component. So அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா it is used to produce the laser amplification. அப்போ லேசர் லைட்டை நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன வேணும், ரெசனேட்டர் வேணும். அப்போது அக்கார்டிங் டு ஸ்காலோஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த ரெசனேட்டரை நீங்கள் எதை எடுப்பீங்க அப்படின்னா ரெண்டு parallel reflecting surfaces, two parallel reflecting surfaces is act as a resonator ன்னு சொல்கிறோம். இந்த டயக்ராமில் ஒரு லேசர் மெட்டீரியலை சென்டரில் வச்சுருக்காங்க, ரெண்டு மிரர்ஸ் இருக்குது. ஒரு வந்து 100% ரிஃப்ளெக்டிங் மிரர், இன்னொரு மிரர் பார்ஷியலி ரிஃப்ளெக்டிங் மிரர். இந்த லேசர் மெட்டீரியல் என்ன பண்ணுது, லேசர் மெட்டீரியல் எந்த ஒரு மெட்டீரியலேருந்து நம்ம லேசர் லைட் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோமோ அதை எடுத்து சென்டரில் வச்சாச்சு. நார்மலாக கிரவுண்ட் ஸ்டேட்டில் தான் ஆட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். எக்ஸைட்டட் ஸ்டேட், ரெண்டு ஸ்டேட்ஸ் இருக்குது, கிரவுண்ட் ஸ்டேட், எக்ஸைட்டட் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்க ஆட்டம்ஸை நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மூலமாக, பம்பிங் சோர்ஸஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணோம், பம்ப் பண்ணி எனர்ஜி சப்ளை பண்ணி கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எங்கே போயிடுது, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் வந்து அன்ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ இட் கம் பேக் டு த கிரவுண்ட் ஸ்டேட் வித் த எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த எமிட் ஆகக்கூடிய ரேஸ் என்ன ஆகுது, இந்த ரெண்டு ரிஃப்ளெக்டிங் மிரர்ஸில் பேக் அண்ட் ஃபோர்த் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு ஆம்ப்ளிஃபைட் லேசர் வந்து வெளியில் அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இதை தான் இந்த பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இஃப் அந்த ஆட்டம்ஸ் ஆஃப் த ஆக்டிவ் மீடியம் ஆர் பிளேஸ்டு பிட்வீன் two such mirrors, the optical pumping is done for excitation. ஆக்டிவ் மீடியத்தை ரெண்டு மிரருக்கு நடுவில் வச்சாச்சு, எக்ஸைட்டேஷன் வச்சு ஆப்டிக்கல் பம்பிங் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸைட்டேஷன் பண்ணுறோம். தேர் வில் பி a light emitted by the atoms. Now the atoms emitted a light. இந்த லைட் என்ன ஆகுது, that the emitted light can build up into a standing waves. எப்போ, பிட்வீன் த மிரர். அப்போ இந்த ரெண்டு மிரரில் அந்த எமிட்டட் லைட் படும்போது நம்மளுக்கு என்ன வேவ்ஸ் கிடைக்குது, ஸ்டாண்டிங் வேவ்ஸ் கிடைக்குது. அந்த ஸ்டாண்டிங் வேவ்ஸ் என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் பேக் அண்ட் ஃபோர்த் அண்ட் கெட்ஸ் ஆம்ப்ளிஃபைடு. ஸோ அதனால தான் ரிஃப்ளெக்டிங் மிரர்ஸில் படுறதுனால நம்மளுக்கு ஆம்ப்ளிஃபைடு லேசர் லைட் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம டெரிவேஷன் வரப்போகிறோம். லெட் L is the length of the cavity. அந்த கேவிட்டியோட லென்த் என்னென்னு எடுத்தாச்சு, L. N is a refractive index of the medium. அந்த மீடியத்தோட refractive index N எடுத்தாச்சு. So what is the optical length, that is L prime. So ரெண்டோட ப்ராடக்ட் L into N தான் இது optical length L prime. ஸோ என்ன கண்டிஷன், திஸ் நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டிங் வேவ்ஸ் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகணும். டியூ டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் ஸ்டாண்டிங் வேவ் அப்படின்னா, இட் ஷுட் பி ஈக்குவல் டு m is some integer lambda by 2. So L prime is equal to m lambda by 2. That is, we already know L prime is equal to what, L into n. So Ln is equal to m lambda by 2. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், lambda என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். So what is lambda, 2 into Ln divided by m. இந்த ஈக்குவேஷனில் 2 cross பண்ணுறோம், 2Ln divided by m. We already know wavelength is equal to velocity per frequency. So நான் lambdaவை replace பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், c by f போட்டாச்சு. So what is c by f? c by f is equal to 2Ln by m. From that f by c கண்டுபிடிக்கிற inverse, that is m by 2Ln. அப்போ if the frequency of the wave satisfy this condition only, the standing waves are set up in the cavity. அப்போ எப்போ நம்மளுக்கு ஸ்டாண்டிங் வேவ்ஸ் வரும், எப்போ நம்மளோட வேவோட ஃப்ரீக்வன்சி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, அந்த கேவிட்டியில் ஆப்டிக்கல் ஸ்டாண்டிங் வேவ்ஸ் என்ன ஆகுது, ஜெனரேட் ஆகுது. அப்போ இது வரைக்கும் நம்ம ஆக்ஷன்ஸை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நவ் வி ஷல் எக்ஸாமின் த எனர்ஜி லாஸ் பாஸ். அப்படி கேவிட்டியில் பேக் அண்ட் ஃபோர்த் போகும்போது ஏதாவது எனர்ஜி லாஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம எக்ஸாமின் பண்ண போகிறோம். நார்மலாக when a beam of light passes through the material, ஒரு மெட்டீரியலில் எந்த ஒரு beam of light பாஸ் ஆனாலும் அதனுடைய இன்டென்சிட்டி என்ன ஆகிட்டு இருக்கும், கம்மியாகிட்டே வரும். எப்போ அந்த எமர்ஜஸ் அவுட் ஆஃப் த மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் விட்டு வெளியில் வரும்போது இன்டென்சிட்டி ட்ராப் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பாசேஜோட லென்த்தை வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், இன்டென்சிட்டி என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் த இன்டென்சிட்டி ஃபார்முலா, I is equal to I0 e power minus kx. அது டிமினிஷ் ஆகிட்டே இருக்கனால நம்ம நெகட்டிவ் சிம்பிள் போட்டிருக்கோம். I0ங்கிறது இனிஷியலாக இன்டென்சிட்டி எப்படி இருந்தது, k is what, absorption coefficient and it should be what, negative.
ஸோ இது நெகட்டிவாக இருக்கனால இன்டென்சிட்டி என்ன ஆகுது, இன்டென்சிட்டி வில் பி இன்க்ரீஸ்டு பை சம் ஃபேக்டர். ஸோ அந்த ஃபேக்டர் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆல்ஃபா அப்படின்னு எடுத்தாச்சு. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே. அப்போ நான் அந்த ஆல்ஃபா கே இருக்க இடத்துல என்ன போட்டுடலாம், ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு I0 e power k is replaced by alpha. So alpha into x. அப்போ minus k எடுத்துட்டு alpha substitute பண்ணிடுச்சு. Suppose if L is the length of the passage means x is replaced by L. So I is equal to I0 e power alpha into L. Let it be equation number 1. அப்போ நம்ம செகண்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளவு தூரம் அந்த பாசேஜ் ஆகும்போது இன்டென்சிட்டி டிமினிஷ் ஆகுது அப்படிங்கிறத செகண்ட் பார்ட்டாக பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டினோட தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னா, ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட், ரிஃப்ளெக்ஷன் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் we have to consider the reflection effect. So what is the reflection coefficient நான் எடுத்திருக்குது, R is a reflection coefficient. I0 அப்படிங்கிறது intensity of the incident light, I அப்படிங்கிறது intensity of the reflected light. Therefore I is equal to what, I0 dot R, the product of intensity of incident and the reflection coefficient. இப்போ நம்மகிட்ட ரெண்டு மிரர்ஸ் இருக்கனால ரெண்டு ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் R1, another one is R2. ஸோ R1 R2 என்னது, ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் மிரர் அண்ட் செகண்ட் மிரர் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கும். ப்ராடக்ட் ஆஃப் R1 R2 என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் R1 R2, e power minus 2 gamma. ஸோ e power minus 2 into gamma value. ஸோ நான் e power வேணாம் அப்படிங்கும்போதுனா நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெண்டு பக்கமும் log எடுத்துருக்கோம். ஸோ log of R1 R2 is equal to minus 2 gamma. From that the gamma value is given, that is minus half log of R1 R2. அப்போ what is gamma, it is a measure of loss of light. அந்த லைட் பாஸ் பண்ணும்போது எவ்வளோ தூரம் லாஸ் ஆஃப் எனர்ஜி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனுடைய நோட்டேஷன் ஆனது gamma. ஸோ ஃபார் ஃபுல் பாசேஜ் I will be diminished. எவ்வளோவா குறையுது, பை e power minus gamma. ஸோ I0 என்னவாயிருது, I0 into e power minus gamma ஆயிருது. Let it be equation number 2. ஸோ ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 பார்த்தோம், I0 e power alpha Lன்னு. இப்போ ஈக்குவேஷன் 2ல் I0 e power minus gammaனோ ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது I0 is changes to I0 e power alpha L minus gamma. அப்போ இன்டென்சிட்டி என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, சம் எக்ஸ்பொனென்ஷியல் வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா எல் மைனஸ் காமான்னு சேஞ்ச் ஆகுது. இப்போ என்ன கண்டிஷன், இந்த சஸ்டைன்டு ஆசிலேஷன், எனக்கு திருப்பி திருப்பி அந்த லேசர் லைட் சஸ்டைனபிள் ஆசிலேஷனில் இருக்கணும் அப்படின்னா வாட் ஷுட் பி த கண்டிஷன், த ஆம்ப்ளிஃபிகேஷன் மஸ்ட் பி காம்பன்சேட் த லாஸ். எவ்வளோ லாஸ் ஆகுதோ அந்த லாஸ் ஆஃப் எனர்ஜியை காம்பன்சேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு சஸ்டைன்டு ஆசிலேஷன் கிடைக்கும். ஸோ அதனுடைய கண்டிஷன் என்ன, e power alpha L minus gamma is greater than 1 இருக்கணும். ஸோ alpha L is எப்படி இருக்கணும், greater than gamma இருக்கணும். ஸோ from that alpha L is equal to what, gamma. Therefore alpha is equal to gamma by L. This is the threshold condition. e power alpha L minus gamma எப்படி இருக்கணும், greater than 1 இருக்கணும். From that alpha can be calculated gamma by L. அப்போ threshold கண்டிஷனுடைய ஃபார்முலா என்ன, alpha is equal to gamma by L value. The next derivation for threshold condition. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், alpha is equal, alpha வந்து கண்டுபிடிச்சாச்சு. Put alpha in terms of population difference n2 minus n1 and the spectral line shape function g of omega. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னென்னா, இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குது, k n2 minus n1 g of gamma டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ k is some constant, இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், pi square c square n a21 by omega naught square. நான் அந்த k இருக்க இடத்துல அதை என்ன பண்ணியாச்சு, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் என்னது, pi square c square n a21 by gamma naught square n2 minus n1 into g of gamma. we already know, இப்போ தான் நம்ம கண்டிஷன் பார்த்தோம், ஆல்ஃபா ஈக்குவல் டு காமா பை எல்னு. ஸோ ஆல்ஃபா இருக்க இடத்துல நான் என்ன பண்ணியாச்சு, இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி காமா பை எல் போட்டாச்சு. ஃப்ரம் தட் n2 minus n1 கேன் பி கேல்குலேட்டட். ஸோ வாட் இஸ் n2 minus n1, இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். எல் pi square c square n a21 எல்லாம் g of gamma எல்லாத்தையும் g of omega எல்லாம் கொண்டு வந்தாச்சு. gamma into omega naught square மேலே கொண்டு போயாச்சு.
ஸோ நவ் 1/a இந்த 1/a21 என்ன பண்ணுறோம், ரீப்ளேஸ் பை டவு t1. ஸோ 1/a21 இருக்க இடத்துல என்ன பண்ணியாச்சு, டவு 21 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ காமா ஒமேகா நாட் ஸ்கொயர் டவு 21 டிவைடட் பை பை ஸ்கொயர் சி ஸ்கொயர் n கேபிட்டல் L g ஆஃப் ஒமேகா. தென் நெக்ஸ்ட், ஸோ எனக்கு இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணோம். ஸோ ஒரு சியால் மல்டிப்ளை பண்ணி ஒரு சியால் நான் என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ சி ஸ்கொயர் இன்ட்டு சி டிவைடட் பை சி. அப்போ நம்மளுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறதுல நம்மளுடைய டெரிவேஷனுக்கு தக்கன நம்ம மாற்றியாச்சு. ஸோ பை ஸ்கொயர் சி ஸ்கொயர் சியால் மல்டிப்ளை பண்ணியாச்சு, சியால் டிவைட் பண்ணியாச்சு. ஸோ வி ஆல்ரெடி நோ n இன்ட்டு எல் இஸ் வாட், எல் ப்ரைம் அப்படின்ட்டு. சி இன்ட்டு சி ஸ்கொயரை சி கியூப்னு போட்டார். ஸோ தி ஈக்குவேஷன் பிகம்ஸ் வாட், gamma omega naught square tau 21 divided by pi square c cube nl is replaced by l prime by c g of omega. So l prime by c நம்ம என்ன பண்ணிரலாம், ரீப்ளேஸ் பண்ணிரலாம். l prime by c is replaced by tau into l. அப்போ l prime by c இருந்த இடத்துல என்ன போட்டாச்சு, tau into l போட்டாச்சு. மேலே இருந்த காமாவை கீழே கொண்டு வந்துட்டேன். So the equation becomes what, omega